எப்பா எப்பா சரியான வெயிலுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸு கிர்னி பழம் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்துட்டு அந்த வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு 3 to 4 கேஜி கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கட் பண்ணி நான் ஜூஸுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவே எங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 கிளாஸ் கிட்ட வந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நாளைக்கு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து குழம்பு கரண்டின்னு சொல்லுவோம்ல, ரவுண்டு கரண்டி. அதை வச்சு மட்டும் கிண்டுனா மட்டும்தான் இதை வந்து பழம் அழகாக எடுக்க முடியும். மற்ற கரண்டிலாம் வச்சு கிண்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ இது மட்டும் வச்சு கிண்டி உள்ளே இருக்க பழத்தெல்லாம் நோண்டி அழகாக எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவே பாதி கிண்ணம் வரைக்கும் வந்ததுங்க. எங்களுக்கு அதுவே எனஃப்பாக இருந்தது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற கிர்னி பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. வச்சுட்டு அதை நல்லா கையிலேயே கிரைண்ட் பண்ணிவிட்டு, எங்களுக்கு எவ்வளோ தேவையோ சுகரு அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவே ஒரு 5 to 6 ஸ்பூன் மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நான் போட்ட ஜூஸை வந்து அப்படியே கையிலேயே கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டுலாம் அரைக்க தேவையில்லைங்க. ஸோ இது வந்து நார்மல் நல்லா குழன்னு இருக்கிற ஒரு பழம். ஸோ நீங்கள் அப்படியே கையிலேயே கிரைண்ட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு கிரைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஐஸ் கட்டி உடச்சி ஊற்றிருந்தேன். ஸோ அதை வந்து நான் வீடியோவில் காட்டலை. கொஞ்சம் சில்னஸ்க்காக உடனே குடிக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் வாட்டரை வந்து தேவையான அளவு மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கிரைண்ட் பண்ணேன். கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு என் பையனுக்கும் டேஸ்ட் பண்ண கொடுத்தேங்க. அவர் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிளாஸில் போட்டு குடித்து நாங்கள் எங்களுடைய சூட்டை தணிச்சுக்கிட்டோங்க. இதுதாங்க கிர்னி பழம் ஜூஸ் போடுற விதம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.